Hi friends, welcome to InfoCarthic. இப்போ நம்ம கிராஃபிக் கார்டு பார்க்க போகிறோம். Zebronic மேனுஃபேக்சரோடையது. இது பேசிக் லெவல் சிஸ்டம்ஸுக்கு, ஓல்டு பிசிஸ்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய கிராஃபிக் கார்டு. இது ஓல்டு சிஸ்டம்ஸ்னு சொல்கிறதுக்காக இது வந்து ரொம்ப லோயஸ்ட் கான்ஃபிகரேஷன் கிடையாது. இதோட மாடல் வந்து ZEB GT 740 DDR3 4GB ரேமோட சப்போர்ட் கிடைக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது மாதிரியான காம்படிட்டிவாக ரொம்ப கம்மியான கம்பெனிஸ் தான் இதுக்கு காம்படிட்டிவாக இருக்குது. அதில் ஃப்ரண்டெக் அவைலபிள் இருக்குது, அப்புறம் ஜியோனிக்ஸ், இப்படி ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி ஃப்ரண்டெக் ஆர் ஜெப்ரானிக்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். நான் இந்த மாடலை அன்பாக்சிங் பண்ணுறேன். இப்போ இதோடைய கான்ஃபிகரேஷன்ஸை ஜஸ்ட் நம்ம ஒரு ஓவரால் லுக் வருவோம். இதுக்குள்ளே மல்டிபிள் அவுட்புட்ஸ் HDMI, DVI, VGA 3 ரகமான அவுட்புட்ஸ் இதுக்குள்ளே அவைலபிள் இருக்குது. PCIe 3 மாடல் கனெக்டிவிட்டியோட இது கனெக்ட் பண்ணக்கூடியது. அப்புறம் ஹை எஃபிஷியன்சின்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு 4GB DDR3 அவைலபிள் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு 4GB DDR3 கிடைக்கிறது வந்து பெஸ்ட் தான். நான் வாங்கினது அமேசானில் வாங்கினேன். எனக்கு 2800 ரேஞ்சில் காஸ்ட் ஆச்சு. இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணுவோம். இதுதான் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு. இது வந்து நல்ல பேக்கிங்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஸ்டாண்டை கொடுத்துருக்காங்க. இதுக்குரியது இது என்னன்றதை நான் அதில் யூஸ் பண்ணி காட்டும்போது நான் சொல்கிறேன். கேபினெட்ஸில் ரகரகமாக 88 அண்டு ரகரமான சைஸஸில் அவைலபிள் இருக்கும். அந்த சைஸஸை பொறுத்து இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு சிடியும் கொடுத்துருக்காங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறக்காமல் அப்டேட்டும் பண்ணணும். அப்டேஷன்ஸ் நெட்டில் அவைலபிள் இருக்கும். அதை வச்சு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாடலை கொடுத்தாலும் நெட்டில் வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கும். டைரெக்டாக லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சிடி ரோம் தான் யூஸ் பண்ணணுன்ற ஒரு கம்பல்சரி எதுவும் கிடையாது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் PCI X16 சப்போர்ட்டிங் பின்ஸ் இதில் இருக்குது. இதனுடைய அவுட்புட்ஸ் வந்து VGA, HDMI, DVI போர்ட்ஸுங்க அவுட்புட்ஸுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் இந்த மாடலுடைய டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ZEB GT 740 4GB DDR3 ரேம். பில்டு குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. எங்கேயும் லூஸ் பார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸோடு தான் இருக்குது. இதை இன்ஸ்டால் பண்ணுறத பார்ப்போம். இது ஒரு i3 செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர். இது கூடிய சப்போர்ட்டிங் இன்டெல் மதர் போர்டு. இந்த கிராஃபிக் கார்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கிராஃபிக் கார்டை சொருகக்கூடிய ஸ்லாட்டை காட்டுறேன். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதுதான் அதுக்குரிய ஸ்லாட், அந்த நீல கலரில் இருக்கிறது. இதோட பேர் என்ன? 16 PCIe 16. இந்த நீல கலர்ல இருக்கிறது PCIe X16 என்ற பின் போர்ட். இதுக்கு இது வந்து மேட்ச் ஆகும். இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இதை முதல்ல ஜஸ்ட் அந்த இடத்துல வச்சு பிளேசிங் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதனுடைய பிளேசிங்ல இந்த இடத்துல இப்படி வரும். இதில் இது கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். அதுக்குரிய ஸ்ட்ரெயிட் ஹேண்ட் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்க்ரூ போட்டிருக்கும். நார்மலாக எல்லா CPU பாக்ஸ்லேயும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இது இல்லாத பொழுது சில டைம் இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கிறதுல ஜஸ்ட் கையை உள்ளே விட்டு இப்படி அழுத்துனீங்கன்னா 2 சின்ன பாயிண்ட் தான் ஒட்டி இருக்கும். உடஞ்சி வெளியே வந்து தேவையில்லாத போது மற்ற கேப்புங்களை உடச்சி எடுத்துடாதீங்க. ஏன்னா அது வழியாக பூச்சி இதெல்லாம் போக சான்சஸ் இருக்குது. தூசிங்கெல்லாம் உள்ளே போயிட்டு சிஸ்டம் வந்து சீக்கிரமாக பழுதடிங்க. அதுவே ஒரு காரணமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத இடத்துல ஓப்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதுவும் பெரிய சைஸ் ஆஃப் ஓப்பன்ஸ் இருந்தால் அது வழியாக எலிகளும் போக சான்ஸ். அதனால் அதை அவாய்ட் பண்ணி. இப்போது இதில் இங்கே ஸ்க்ரூ இருக்குது. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இதோட பொசிஷனுக்கு கொண்டு வந்து இந்த பக்கம் இந்த லெட்டர்ஸ் தெரிகிற மாதிரி வைக்கணும். அது எப்படின்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ மாட்டுற இடம் இருக்குது பாருங்கள். இது நமக்கு தெரிகிற மாதிரி இந்த பிளேஸில் வரும். இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல முதல்ல சொருகி உள்ளுக்கு தள்ளிக்கங்க. தள்ளி முடித்ததுக்கப்புறம் இதிலேருந்து பொசிஷனுக்கு வச்சுக்கோங்க. பொசிஷனில் வச்சுட்டு முதல்ல பொசிஷன்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி அதனுடைய கரெக்டாக அந்த பற்களுக்கு நேராக அது செட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணுங்கள். நம்ம எப்படி ரேமை செட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு சின்ன புஷ் கொடுக்கணும். அதை கொடுங்க. ஓகே, இப்போது இந்த கிளிக் சவுண்டு வந்தது பாருங்கள். இப்போ கம்ப்ளீட்டாக இன்செர்ட் ஆகிடுச்சு.
லாக் ஆகிக்கும். இப்போது இந்த இடத்த கரெக்டாக அசையாமல் இருக்க இதை போட்டு இதுலேருந்து கழட்டின அந்த ஸ்க்ரூவை மறுபடியும் இதுக்கு போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கொடுத்தவங்க ஒரு நியூ ஸ்க்ரூவை கொடுத்துருக்கலாம், பட் தரல. அந்த கழட்டி எடுத்து அந்த பழைய ஸ்க்ரூவை அதுக்குள்ளே போட்டு வச்சு அதனுடைய பொசிஷனுக்கு வைங்க. கரெக்டாக அதனுடைய கேப்பில் வச்சுட்டு டைட் பண்ணுங்க. ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப டைட் கொடுக்காதீங்க, பட் தேவையான ஒரு நமக்கு அது ஐடியா வரும் மேக்ஸிமம் டைட் ஆகிடுச்சுன்னு. அந்த டைட்டுக்கு கரெக்டாக வச்சு அதை முடிக்கிடுங்க. கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போது இதுங்க எதுக்குன்னு சொல்கிறேன். இதில் பாருங்கள், 2 கைண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. 2LP8ன்னு ஒன்று, A83ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன். இந்த 2 எக்ஸ்டென்ஷன்லேயும் இது என்ன இருக்குன்னா, ஓல்டு மாடல் பீசஸ்க்கு இவ்வளோ அகலம் இருக்காது, இந்த அகலம் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை கழட்டிட்டு இதுக்கு பின்னாடி ஸ்க்ரூ இருக்கும், அந்த 2 ஸ்க்ரூஸுங்க கழட்டிட்டு இதை எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை போட்டு இந்த ஹோல்ஸில் அதை டைட் பண்ணிடுவாங்க. டைட் பண்ணிவிட்டு இதை அதில் ஃபிட் பண்ணுவாங்க. அப்போது அந்த குட்டி ஸ்பேஸுக்கும் தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் ஆகும். அந்த மாதிரி கேபினெட்ஸுங்களுடைய சைஸை பொறுத்து நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன்ஸுங்களை மாட்டிக்கலாம். டிஃபால்ட்டாக அதிகமான சிஸ்டமில் சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த எக்ஸ்டென்ஷன். இதில் இருக்கிற இந்த 3 பின்னும் சப்போர்ட் பண்ணக்கூடியது, அதை யூஸ் பண்ணி. இதில் வெறும் DVI பின்னும் VGA பின்னும் இருக்குது. அதை விட ஓல்டு சிஸ்டம்ஸுக்கு வெறும் VGA மட்டும்தான் சப்போர்ட்டிங் இருக்கும். அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பின்னை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த ஸ்டாண்டோட அவசியம் நம்மளுக்கு கிடையாது. எப்போவுமே எதையும் தொலைச்சிடாதீங்க. அதை அந்த பாக்ஸில் போட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணி வைங்க. ஃபியூச்சர் யூஸுக்கு உதவலாம், இல்லை வேறு எக்ஸ்டென்ஷன் எதுக்காவது நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிரித்த இந்த க்ளோஷரையும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்டாண்டை. இதுவும் வேறு பீசஸில் எங்கேயாவது கேப்ஸ் இருந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ண நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதனுடைய லாக்கிங் எப்படி இருக்கும்னு கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது அதனுடைய லாக். அந்த லாக் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது மேலுக்கு வந்துருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணோன்னா இது வந்து மேலுக்கு தள்ளப்படும். அப்படியே எடுத்துடலாம். சேம் இதில் இருக்கிற ரேம்ஸுங்க இருக்கிற இந்த ஒயிட் கலரில் இருக்கிற இதுங்க மாதிரி தான் இதுவும். இப்போது இதை கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணாமல் ஆன் பண்ணியே செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதனுடைய ஃபேன் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிஸ்டம் ஆன் ஆகலை, லைட் எரியலை. ஏன்னா சிக்னல் போகலை. ஏன் சிக்னல் போகலைன்னா நம்ம இங்கே கிராஃபிக் கார்டை கனெக்ட் பண்ணிடுவோம். கிராஃபிக் கார்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த VGA கேபிளை வந்து இதுக்கு கனெக்ட் பண்ணும். ஏன்னா அவுட்புட் இது வழியாக டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சு. அதனால் அதை கழட்டி இதில் போடணும். அப்போது இதில் இந்த டிஸ்பிளே ஆகும். இப்போது இந்த கேபிளை கழட்டி நம்ம இதில் இன்செர்ட் பண்ணுவோம். நம்ம மதர் போர்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கிற இந்த VGA போர்ட்டை எடுத்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இந்த கிராஃபிக் கார்டுக்கு நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். டைட் பண்ணிக்கலாம். இப்போ பவர் ப்ளக் ஆன் பண்ணுவோம். பண்ணிவிட்டு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஆன் ஆகிடுச்சு. இப்போது டிஸ்பிளேக்கு சிக்னல் போயிடுச்சு. இப்போது செக் பண்ணி பார்க்கணும். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆனதால் சில செட்டிங்ஸுங்க ரன் ஆகுது. இப்போது ரீஸ்டார்ட் ஆகி ரன் ஆகும். ஸோ டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ கிராஃபிக் கார்டு வேலை செய்யுதுன்றது நம்மளுக்கு புரியுது. இப்போது இந்த ஸ்க்ரீன் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பேசிக் லெவலாக 800x1200 மாதிரியான ஒரு பிக்சல்ஸ் செட்டப்போடு தான் டிஸ்பிளே வரும். டிரைவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த டிரைவர் வழியாக நிறைய எனேபிலிட்டி ஆகி நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதனுடைய யூசேஜ் வந்து நமக்கு தெரிய வரும். இப்போது இதனுடைய டிரைவரை வந்து 2 விதமாக நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று வந்து அவங்க அதோடு கொடுத்த அந்த CD, இதை சேம் நேமை இந்த கம்பெனி வெப்சைட்டுக்குள்ளே போட்டு நம்ம த்ரூ நெட்டு வழியாகவும் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன். உங்ககிட்ட CD-ROM இருந்ததுன்னா டேரெக்டாக இதை அந்த சில வச்சு இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் நடக்கும். இன்ஸ்டலேஷன் ஆனதுக்கப்புறமும் அதனுடைய அப்டேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும். அதை அப்டேட் த்ரூ நெட் வழியாக கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டால் தான் அதனுடைய ஃபுல் ஃப்ளெஜ்டு யூசேஜ் நமக்கு கிடைக்கும்.